ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். டேய் என்னடா மகன் இப்படி உழுந்துடதான் குடிச்சிட்டு நானும் நிறைய தரம் காண்றேன் அங்கே நீ குடிச்சிட்டு உழுந்துடா கிடக்கா நாசமா போ ஆனா இப்ப கை காலி விட்டுறேன் வா போ டேய் டேய் ஏன்டா சாபம் முடுறாய் ஏன் சாபம் முடுறாய் குடிச்சிட்டு திடீர்னு என்ன செய்யறா மச்சானி டேய் அவன் இப்பதான் குடிச்சிட்டு திரியிறான் ஆனா இதுக்கு முதல் சின்ன வயசுல இருக்கக்கூடிய அவன் என்ன சின்ன ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்தாலும் அவனோட தண்டிச்சு திருத்தி எடுக்காமலுக்கு நீ நாசமா போய்த்திருவாய் நல்லா வர மாட்டாய் சீரழிஞ்சு வைத்திருவாய் நீ திட்டி திட்டி சாபம் விட்டு விட்டே அவன் இந்த நிலைமைக்கு போய்த்தான்டா. டேய் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளு, நம்ம இறக்கப்பட வேண்டிய பெத்த தாய் தகப்ப நாமளே அவனுக்கு சாபத்தை கொடுக்கக்குள்ள இறைவன் ஒரு நாளைக்கு அதை அங்கீகரிச்சுட்டானண்டா இந்த நிலைமை தான்டா வரும். முதல்ல பிள்ளைகளுக்கு திட்டப்படாது, ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தா தண்டிச்சு அதுகளுக்காண்டி நம்ம இறைவன்கிட்ட துவா பிரார்த்தனை செஞ்சு அதுகளை நேர்வழிப்படுத்தி தான் எடுக்கணுமே ஒழிய எடுத்ததுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சாபம் விடப்படாடா. சாபம் விட்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான்டா உருவாகும். நீ இப்படியே அவனை கையாளி அவனோட எதிர்காலம் என்ன ஆகும், அவனோட வாழ்க்கை என்ன ஆகும், எல்லாமே நாசமா போய் திரும்படா. முதல்ல சாபம் விடுறத விடுறா, முதல்ல அவனை ஊட்ட கூட்டிட்டு போய் நல்லதை சொல்லி அவனை திருத்துறா. நான் மனுஷன்டா நீ எல்லாம். இனியாவது சாபம் விடுறத விட்டுட்டு நம்மளோட பிள்ளைய இனியாவது தவறு செஞ்சுட்டு வந்தா நாம திருத்துவோம். நாம தெரிஞ்சா நம்மளோட பிள்ளைய திருத்தணும். எழுமுங்க வாங்க போவோம் ஊட்ட வாங்க எழுமுங்கம்மா வாங்க வாங்கடி போவோம் வாங்க.